கோவையில் 32.25 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 6.50 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவையில் 20.17% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு கோவையில் மட்டும் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கோவையில் மொத்தமுள்ள வாக்காளர்களில் 20.17% பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது கோவையில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கோவையில் 1,19,489 இறந்த வாக்காளர்கள், 1,08,360 பேர் மாற்று முகவரியில் உள்ளவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், வணக்கம். கோவையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இந்த பட்டியல்ல என்னென்ன தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கு? விவரம். ராகப்பிரியா, வணக்கம். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் 32,25,198 பேராக இருந்தது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை மட்டும் 6,50,590 பேராக குறைந்திருக்கிறது. இன்று வெளியிடப்பட்ட கோவை மாவட்ட வாக்காளர் எண்ணிக்கை 25,74,608 பேராக மொத்தமாக இருக்கிறது. இதில் இறந்தவர்களுடைய வாக்காளர் எண்ணிக்கை நீக்கப்பட்டது 1,19,489 வாக்காளர்கள். அதே போல முகவரியில் இல்லாதவர்கள், மாற்று இடத்துக்கு சென்றவர்கள், ஆப்சென்ட் போன்ற காரணங்களால் 1,08,360 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், வேறு மாநிலங்களுக்கு சென்றவர்கள் என்ற கணக்கின்படி 3,19,159 பேரை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதுல இரட்டை பதிவுகளும் இருந்திருக்கின்றன. இரட்டை பதிவுகள் மட்டும் 23,202 என்ற வகையில் அந்த வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதர காரணங்களுக்காக 380, அதாவது ப்ரூஃப் சரியா இல்ல போன்ற காரணங்களுக்கு 380 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பா அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதி எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகும் கூட கவுண்டம்பாளையம் தொகுதி தான் கோவை மாவட்டத்துல அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. 3,77,740 பேர் இருக்காங்க. மிக குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக வால்பாறை இருக்கிறது. அதை பொறுத்தளவில் 1,68,251 பேர் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட ஒரு தொகுதியாக வால்பாறை தொகுதி இருக்கிறது. மொத்தம் உள்ள 10 தொகுதிகளுக்கான இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக மீண்டும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை மற்றும் ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலரான கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உரிய ஆலோசனை வழங்குவார். அதன் பேரில் அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call